Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 4 example 4.3 தான் பார்க்க போறோம். வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Observe figure 4.18 find the angle of P. ஓகேமா? படம் 4.18 இலிருந்து angle P ஐ காண்க. இதோட angle வந்து கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்றப்போ இதுல என்ன ரீடிங்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணலாம். ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து சைடு கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுமே நம்ம சிமிலாரிட்டின்னு ப்ரூவ் பண்ணியாச்சுனா நம்ம ஈஸியா angle கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சைடு கொடுத்ததனால ட்ரிபிள் எஸ் அதாவது சைடு சிமிலாரிட்டி நம்ம இருக்குதான்னு பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா. இப்போ ட்ரையாங்கிள் இது ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏபிசி இது ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இல்லையா? இப்போ இந்த ட்ரையாங்கிளில் சைடு கம்பேர் பண்ண போகிறோம். அதில் மாற்றம் இல்லை. அப்போ இந்த சைடும் அதாவது பேரலலாக ரெண்டுமே இணையாக இருக்கணும். இப்போ இதில் 3 சென்டிமீட்டர் இருக்குது, பட் இந்த இடத்துல 6√3 இருக்குது. ஓகேவா? ஸோ அதை கம்பேர் பண்ணுற மாதிரி அதாவது டிவிஷன் கரெக்டாக வராது. ஸோ பட் இந்த பக்கம் வந்து நமக்கு ஈக்குவலாக வரும் பாருங்க. இது 3 சென்டிமீட்டர்னா இது 6 சென்டிமீட்டர். அப்போ 1/2 அந்த ரேஷியோவில் வரும். அப்போ இந்த பக்கம் வந்து நமக்கு இந்த சைடு வரணும். அப்போது சின்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்னு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை. இந்த ட்ரையாங்கிளை ஜஸ்ட்டு இப்படி இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை நம்ம இப்படி போட போகிறோம். புரியுதாமா? இப்படி இருக்கக்கூடிய ஆங்கிளை நம்ம ஜஸ்ட்டு டேர்ன் பண்ண போகிறோம். அப்போ டேர்ன் பண்ணும்போது எப்படி வரும் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேம்மா? இந்த மாதிரி கிடைக்கும். இப்படி கிடைக்கும். புரியுதாமா? அப்படின்னா இந்த பி ஆனது நமக்கு இங்கே போயிடுச்சு. பி இங்கே இருக்குது, கியூ வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு, ஆர் அப்படியே தான் இருக்குது. அதில் மாற்றம் இல்லை. இப்போ நம்ம ரீடிங்ஸ் எழுதிக்கலாம். இது வந்து என்ன வந்துருச்சு? அப்போ இந்த இடத்துல கியூஆர் இல்லையா? கியூஆர் வந்து நமக்கு 6 சென்டிமீட்டர். பிக்யூ அதாவது பிக்யூ நம்ம மாற்றி கியூபி அப்படின்னு எடுத்துக்கலாம். 12 சென்டிமீட்டர். இந்த ஆங்கிள் ஆர்பி அதாவது ஆர் அண்ட் பி வந்து 6√3. இது வந்து நமக்கு 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதாமா? ஃபார் ஸ்மால் மாடிஃபிகேஷன் இல்லைதான். ஃபார் ஸ்மால் மாடிஃபிகேஷன் நமக்கு தேவையான மாதிரி நம்ம அந்த ட்ரையாங்கிளை ஜஸ்ட்டு டேர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணலை. இப்போ இந்த ட்ரையாங்கிலேருந்து நம்ம எடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன அர்த்தமோ அது வந்து 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஏ வந்து 90 டிகிரி, இதில் வேணால் எழுதிக்கலாம் 90 டிகிரி. இது வந்து 90 டிகிரி. ஓகேம்மா? இந்த இடத்துல வேறு எதுவும் கொடுக்கல, நம்ம ஆங்கிள் பி கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ட்ரிபிள் எஸ் க்ரைட்டீரியா இருக்குதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன எடுக்கலாம்? ஏபி எடுக்கலாமா? ஏபி டிவைடட் பை கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த சைடு. அப்போது என்ன வருமா? ஆர்கியூ. ஆர்கியூனாலும் சரி தான், கியூஆர்னாலும் சரி தான். இப்போ வந்து இப்படி போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சைடு, இது வந்து ஒரு சைடு. அப்போ என்ன வரும்? ஈக்குவல் டு ஏபி வந்து என்னமா 3 டிவைடட் பை கியூஆருங்கிறது வந்து நமக்கு 6. கட் பண்ணியாச்சுன்னா 3/6னா 1/2 இல்லையா? இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரெண்டாவது பக்கத்தை நம்ம இப்படி எடுக்கலாமா? இதுன்னு எடுக்கலாம். எப்படினாலும் எடுக்கலாம். இது ரெண்டாவது பக்கம். ஓகேம்மா? அப்போ என்ன வரும்? ஏசி டிவைடட் பை ரெண்டாவது பக்கம் ஆர்பி ஈக்குவல் டு என்ன வரும்? 3√3 டிவைடட் பை 6√3. கட் பண்ணியாச்சுன்னா நமக்கு கட் ஆகும். அப்போ 1/2. இது நமக்கு 1/2 தான் கிடச்சிருக்கு. ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு மூணாவது பக்கத்தை கம்பேர் பண்ணலாம். இது வந்து மூணாவது பக்கம். அது மாதிரி இது வந்து நமக்கு மூணாவது பக்கம். என்ன வரும்? பிசி டிவைடட் பை கியூபி ஈக்குவல் டு என்ன வரும்? 6/12. இதை நம்ம கட் பண்ணியாச்சுன்னா 1/2. அப்போது இதில் வந்து நமக்கு என்ன இப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். ஏபி டிவைடட் பை ஆர்கியூ இல்லைம்மா? ஆர்கியூ ஈக்குவல் டு ஏசி பை ஆர்பி ஈக்குவல் டு பிசி பை கியூபி ஈக்குவல் டு 1/2 நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ தட்ஃபோர் அக்கார்டிங் டு அதாவது தட்ஃபோர் ட்ரிபிள் எஸ் க்ரைட்டீரியா அதாவது ட்ரிபிள் எஸ் விதிமுறைப்படி ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்ன எடுத்தோம்? ஏபிசி இல்லையா? ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் கியூஆர் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆர்கியூபி. ஓகேம்மா? என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கல. ட்ரையாங்கிள் பிக்யூஆர் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு சிமிலர்னு சிமிலாரிட்டி இல்லைம்மா வடிவத்தவை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் பின்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? இப்போ இதில் ஒன்று இருக்குதும்மா. ரெண்டு கோணம் அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் நம்ம படிச்சிருக்கோம். சிமிலாரிட்டி ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டியாக இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் சிமிலர். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள். ஃபார் சிமிலர் ட்ரையாங்கிள் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரியாம்மா? ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது சிமிலாரிட்டியாக இருந்துச்சுன்னா அதோட ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும்.
அப்போ எழுதலாம் பாருங்கள், ஆங்கிள் இந்த இடத்துல எழுதலாம் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி. அதாவது இந்த முக்கோணம் நான் ஏபிசி எடுக்கிறேன். ஏபிசியில் ஆங்கிள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதாவது முக்கோணத்தின் கூட்டுத்தொகை என்னமா வரும் 180 டிகிரி. ஓகேவா? இதில் ஆங்கிள் ஏ என்ன கொடுத்துருக்காங்க 90 டிகிரி அப்படி கொடுத்துருக்காங்க. இப்படி போட்டால் அது 90 டிகிரின்னு அர்த்தம். ப்ளஸ் ஆங்கிள் பிங்கிறது என்னது 60 டிகிரி. அப்போ ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த இடத்துல இது போட வேண்டாம், நம்ம ஆங்கிள் போட்டாச்சுல. ஓகேம்மா, இப்போ ரெண்டு ஆட் பண்ணியாச்சுன்னா 150 இல்லையா? 150 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 150 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும் 30 டிகிரி. ஆங்கிள் சி வந்து எதுக்கு ஈக்குவல்மா? இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங். அப்போ இதில் எழுதலாம் therefore ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் பி ஈக்குவல் டு 30 டிகிரி. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர்.